நேற்று யாராவது சிதம்பரம் நடராஜர் கோவில் பக்கம் போயிருக்கீங்களா? சாமி கும்பலாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா நேற்று நீங்கள் பார்த்த காட்சிகளும் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கும். நேற்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு 6 பேர் உள்ளே ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதற்காண்டி ஏகப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸ் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் குவிக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அங்கே இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ட்டு உத்தரவு அடிப்படையில் இந்த 6 பேர் உள்ளே போயிருக்காங்க. இந்த 6 பேர் உள்ளே போயிட்டு வெளியே மீடியாவை சந்தித்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோட டைட்டிலாகவும் தம்மையிலாகவும் நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் முறையற்ற நிறையா கட்டுமானங்கள் நடந்திருக்கு, கோவிலோட அது பாதிச்சிருச்சு இது பாதிச்சிருச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேர் யார், என்னென்ன விஷயங்களை முழுமையாக சொல்லியிருக்காங்க, திடீர்னு இவங்க ஏன் கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த ரிசர்ச் பண்ணாங்க, அதற்கு தீட்சர தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செய்தி ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த முழு தோரணையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயங்க, குழந்தை திருமணம் அப்படிங்கிற பிரச்சனை தீட்சர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் வளம் வந்துச்சு. இது ஒரு பக்கம் நம்ம பார்த்து முடித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கனக சபையில் ஏறி தரிசிக்க அனுமதிக்க மாட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட பேரை அனுமதிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பேரை அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதற்கு உரிய விளக்கம் ஒரு பக்கம் கொடுத்தாங்க. பட் அந்த குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது 2. இப்போ 3வது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவில் இருக்குது பார்த்தீங்களா, கோவிலுக்குள்ள அனுமதி இல்லாமல் அதை கட்டுறாங்க இதை கட்டுறாங்க, முறையற்ற அனுமதி இல்லாமல் என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த பக்தர் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ராதா அப்படிங்கிறது தான் அவரோட பேர். அவரும் அறநிலைத்துறையும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. தீட்சர்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க, எந்த அனுமதியுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அவங்க பார்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணோம், சரிப்பா நீ என்ன கட்டுறாங்களா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, கட்டலை அப்படிங்கிற விஷயத்தை தீட்சர்கள் கோர்ட்டில் சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நீதிபதி ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஒரு 6 பேர் கொண்ட டீம் அமைப்போம், அந்த 6 பேர் உள்ளே போய் பார்த்துட்டு வரட்டும், அந்த 6 பேர் என்னென்ன கட்டுறாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த 6 பேர் கொண்ட டீமை தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 6 பேர் தான் கோவிலுக்குள்ளே போயிட்டு நேற்று அந்த ரிசர்ச்சை பண்ணி முடிச்சிருக்காங்க. 14/12/2023 இந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததான் அந்த 6 பேர் யார், அந்த 6 பேர் வச்சு அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிற அடுத்த பகுதிக்கு போக ஆரம்பிக்கலாம். அந்த 6 பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்து அறநிலைத்துறையோட கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள், இந்து அறநிலைத்துறையோட முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள், கடலூரோட இந்து அறநிலைத்துறை ஆணையராக இருக்கக்கூடிய பரணிதரன் அவர்கள், திருவண்ணாமலையோட இந்து அறநிலைத்துறை ஆணையராக இருக்கக்கூடிய ஜோதி அவர்கள், தொல்லியல் துறை சார்ந்த ரஞ்சித் அவர்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த குழுவுக்கு ஆலோசனை சொல்ல மணி அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தரையும் சேர்த்து இந்த 6 பேர் தான் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நேற்று இந்த ரிசர்ச்சை பண்ணி முடிச்சிருக்காங்க. உள்ளே போகும்போதே தீட்சர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் நீங்கள் உள்ளே வரீங்க, என்ன விஷயம், எந்த அனுமதியுமே இல்லாமல் எதுவுமே முன்னாடியே சொல்லாமல் திடீர்னு ஏன் கோயிலுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. இவங்களும் உரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனுமதி மறக்கப்பட்டு 2 பேருக்கு நடுவில் சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, இல்லைங்க கோவிலோட செயலாளரே ஊரில் இல்லைங்க, இந்த சமயம் பார்த்து ரைடு வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவில் தரப்போட வக்கீல் ஆஜராகி உரிய விளக்கத்தை கேட்குறாங்க. ஒரு வழியாக சரிப்பா உள்ளே போய் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் இவங்க ரிசர்ச்சை இவங்க முழுமையாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கோவிலில் எந்தெந்த பகுதிகளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். கோவிலோட புதியதாக கட்டப்பட்ட கோசாலைக்கு போயிருக்காங்க, யானையோட தங்கும் இடத்துக்கு போயிருக்காங்க, நந்தி மண்டபத்துக்கு போயிருக்காங்க, பூந்தோட்டத்துக்கு போயிருக்காங்க, தெற்கு சன்னதியில் இருக்கக்கூடிய அன்னதான கூடத்துக்கு போயிருக்காங்க. கோவிலோட 4 பக்க கோபுர பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே முழுமையாக பார்த்துருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபத்தை போய் பார்த்துருக்காங்க. கோவிலோட தெற்கு பகுதியை, அந்த கோவிலுக்கு நிறைய பேர் போனவங்களுக்கு தெரியும், ஒரு பகுதி மறைச்சு வச்சுருப்பாங்க, அந்த மறைக்கப்பட்ட பகுதியை கூட போயிருந்தாங்க. ஸோ ஓவர் வியூவாக கோவிலோட அத்தனை பகுதியுமே பார்த்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோட போயிருந்தாங்கன்னா இப்போ நம்ம இந்த செய்தியை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியே மீடியாவை சந்திக்கிறாங்க. 2 பேருமே மீடியாவை சந்திக்கிறாங்க. அறநிலைத்துறை தரப்பும் மீடியாவை சந்திக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீட்சர தரப்பும் மீடியாவை சந்திக்கிறாங்க. 2 பேரும் மீடியாவை சந்தித்து என்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிற அடுத்த பகுதிக்கு நோக்கி நகரலாம். இதில் சங்கர் அவர்கள், இந்து அறநிலைத்துறையோட கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் தெரிவித்த கருத்து தான் இப்போ நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது சார்ந்த புகைப்படங்கள், இது சார்ந்த ஆதாரங்கள் அத்தனையுமே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தான் இந்த விஷயத்தை மீடியாவில் சொல்லவே ஆரம்பித்தாங்க சங்கர் அவர்கள். ஆக்சுவலாக உள்ள பூங்கா அமைச்சிருக்காங்க, எந்த விதமான அனுமதியும் கேட்கல அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உள்ள முதல் சன்னதி 2வது சன்னதியில் நிறையா கட்டுமானங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கட்டுமானங்கள் அத்தனையும் சார்ந்த போட்டோக்கள் புகைப்படங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புராதன சின்னங்கள் நிறையா மறைச்சிருக்காங்க, கல்வெட்டு நிறையா மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜகோபுரம் நுழைவாயில் பகுதியிலலாம் நிறையா கட்டுமானங்களை எங்களால் பார்க்க
பார்க்க முடிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, கல்வெட்டு அழிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மேலே வண்ணம் பூசியிருக்காங்க. இந்த வண்ணம் பூசப்பட்டது எங்களுக்கு ஏதோ வரலாறை மாற்றி எழுதுகிற தோரணையில் தான் அந்த வண்ணம் பூசியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. யானை மண்டபம் புதுசாக கட்டியிருக்காங்க, அன்னதான கூடம் கட்டியிருக்காங்க, மாட்டுத் தொழுவம் கட்டியிருக்காங்க. இது எதுக்குமே அனுமதி வாங்கலாங்களான்னு சொல்லி எங்களுக்கு தெரியலங்க. இவ்வளோ விஷயம் கோவிலுக்குள்ளே பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 4 ஆழ்துளை கிணறுங்க எந்த அனுமதியுமே இல்லாமல் கோவிலுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் கணிச்சபடியே பக்தர் அவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டபடியே முறையான அனுமதி இல்லாமல் இவ்வளவு கட்டுமானங்கள் கோவிலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது சார்ந்த விஷயங்களை நாங்கள் அறிக்கையாக கோர்ட்டில் தெரிவிப்போம் அப்படிங்கிற விஷயத்த இப்போது நம்ம பேசின சங்கர் அவர்கள் மீடியாவில் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி தீட்சர தரப்போட வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க மீடியாவில் ஆஜராகிறாங்க. அவங்க ஆஜராக என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக உள்ளே வந்து இப்போ ரிசர்ச் பண்ணாங்கல்ல, இந்த ரிசர்ச்சே வேணான்னு சொல்லி நாங்கள் வந்து, அதாவது நீதிமன்றம் சொல்லிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லலை, இது வேணான்னு சொல்லி நீதிமன்றத்திலே நாங்கள் சொல்லியிருக்கோம், மறு ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். மறு ஆய்வு பண்ணுறது நிலுவையில் இருக்கும்போதே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்கிறாங்க. அதாவதுங்க, நீங்கள் மறுபடியும் வர்றதை பற்றி நாங்கள் நீதிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம், நீதிமன்றம் அந்த மறுபடியும் வர்றதுக்கு இன்னும் முடிவே சொல்லலை, முடிவே சொல்லாததுக்குள்ளே இவங்க ஏன் கோயிலுக்குள்ளே வராங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த தீட்சர தரப்போட வக்கீல் வந்து மீடியாவில் சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பக்தர் தீர்ப்பு அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட கருத்து தாங்க. 1951 தீட்சரர்களுக்கு தான் இந்த நிர்வாகம் சொந்தமானதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருக்குங்க. பக்தர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட கருத்து, தீட்சர்களுக்கு தான் நிர்வாகம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட உத்தரவு அப்படிங்கிற விஷயத்தை இவர் மீடியாவில் தெளிவுபடுத்துகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்க எனக்கு ஒரு அரசாணை ஒன்று கொடுத்தாங்க. அந்த அரசாணையில் இந்த அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலும் போட்டிருக்குங்க. இந்த அரசாணையும் முதல்ல சட்டவிரோதமான அரசாணையை எடுத்துகிட்டு வந்து இந்த ரிசர்ச்சை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது சார்ந்த நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்தையும் இவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கட்டுமானம் சார்ந்த பிரச்சனையானது நீதிமன்றத்தில் இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்க வேண்டிய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.